அதனால நீங்க எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் வேண்டுதலுடைய சத்தத்தை அவர் கேட்டு விட்டார். உங்கள் மரண படுக்கை மாற போகிறது, உங்கள் பலவீனங்கள் மாற போகிறது. யார் வேணாலும் உங்களை கைவிட்டு இருக்கலாம், அது ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாரு. அவர் உங்க கூட இருக்கிற தாய் தேற்றுவது போல உங்களை அவர் தேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்க கர்த்தருடைய சமூகத்துல சொல்லியிருக்கீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் பொழுது, நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை நீ மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார். அதனால இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வேண்டுதல் சத்தத்தை கேட்டார். அதனால நீங்க எதுக்குமே கலங்காதீங்க. அதே மாதிரி சங்கீதத்துல இருக்குது, கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவிகொடும் என்று. அவர் செவி கொடுத்து விட்டார். நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாட்கள் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் கணவன் மனைவி இப்படிப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென்.